எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து எங்கள் வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாடு தாங்க செய்கிறேன். என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா கஞ்சி தாங்க ஆக்குறேன். காலையில் வந்து தோசை சுட்டு சாப்பிட்டோம். இப்போ மழை எங்கள் ஊரில் எல்லா ஊர்லேயுமே இது இந்தியா ஃபுல்லாக மழை தான் பெய்யுது, புயல் காற்று அடிச்சுன்னு இருக்குதா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வேலைலாம் செஞ்சு வச்சுட்டோம், சாமான்லாம் ஃபுல்லாக வலிக்கு வச்சுட்டேன். சரி இப்போ வந்து நான் வந்து குழக்கட்டை செய்யலாம்னு சொல்லிட்டு மாவுலாம் அரைச்சின்னு வந்து வச்சுருந்தேங்க. பார்த்தா கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லாதனால இப்போ கழாக்கொட்டை வறுத்து மிக்சியில் அரைக்க முடியல. அதனால் வந்து கரண்ட் வந்து குழக்கட்டை செஞ்சு சாப்பிடலாம்னு பிளான் போட்டிருந்தோம். இப்போ எப்போ கரண்ட் வரும்னு தெரியலங்க. அதனால் மாவுலாம் அரைச்சி வச்சுக்கிறோம். சரி கஞ்சி ஆகிட்டு கஞ்சிக்கு வந்து மாங்காய் வந்து சிறுவாக அரிஞ்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. யாருக்கெல்லாம் கஞ்சி பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்ன சொல்ல தெரியுமா, ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி சாப்பிடுங்க, குஸ்கா சாப்பிடுங்க, சிக்கன் ரைஸ் சாப்பிடுங்க, எக் ரைஸ் சாப்பிட சொல்ல மாட்டாங்க, கஞ்சி பிடிக்குன்னு சொல்லுவாங்க. கஞ்சியில் வந்து அவ்வளோ வலுக்குதுங்க. கஞ்சி குடிச்சா எல்லாம் கேவலமாக பேசுகிறாங்க. இப்போ எங்கள் சொந்தத்தில் கூட சொல்லுவாங்க கஞ்சி ஆகணும்னு வச்சுக்கா, கஞ்சான்னு சொல்லிட்டு ஒரு அலட்சியமாக பேசுகிறாங்க. அந்த கஞ்சியில் எவ்வளோ வலுக்குது தெரியுமாங்க. இப்போது கிராம சைடெலாம் ஒரு பழமை சொல்லுவாங்க, வாயை கட்டினவங்களுக்கு பிள்ளையான், வயிற்று கட்டினவங்களுக்கு கணவன் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமாங்க. வாயை கட்டி குழந்தை பார்த்துருக்கு சொல்ல, வாயை கட்டி அவங்க குழந்தைக்கு எது சாப்பிட்டா ஆகுமோ அது மட்டும் சாப்பிட்டோன்னா குழந்தை நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க, வாஞ்சி எது வராது. அதேமாதிரி வயிற்று கட்டணும் கணவனா நமக்கு அளவுக்கு மீறி எது வேணாலும் கண்டது வாங்கி சாப்பிட்டு கணவன் சம்பாதிக்க திட்டு வாங்கிங்க அத்தை வாங்கிங்கன்னு சொல்லிட்டு அளவுக்கு மிஞ்சி பட்ஜெட் ப்ராப்ளம் அதிகமாக சாப்பிட்டு கணவன் கடங்காரம் ஆகுது. அதனால தான் அங்கே வயிற்று கட்டணும் கணவன் வந்து அதனால கடங்காரம் ஆகி அவங்க நிம்மதி இல்லாத போயிடும். அதனால நம்ம வீட்டில் என்ன ஆகுதோ கஞ்சா இருந்தாலும் கசக்கை குடி, கூழாக இருந்தாலும் குளிச்சுட்டு குடின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த பழமொழியை காந்தி தர சொல்லுவார்ல, அதை நான் மேக்ஸிமம் நான் ஃபாலோ பண்ணுவேங்க. இது உண்மைன்னா இது யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து குழக்கட்டை செஞ்ச வீடியோ வந்து செய்ய போகிற வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து குக்கர் வந்து இன்னும் ஒரு 3 விசில் விட்டால் கஞ்சி வந்துடுங்க. எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே நான் வந்து நொய் வந்து வச்சுனே இருப்பேங்க. நொய் வந்து நாங்கள் கடையில் வாங்க மாட்டேங்க. எப்போ நான் ஒரு டைம் தான் கடையில் வாங்குவேன். வீட்டில் வந்து அம்மா அப்பா வீட்டில் நெல் குத்துறாங்கல்ல, அப்போ வந்து நொய் வந்து 4 படி 5 படி நொய் குத்துருவாங்க. அதை நான் ஒரு கப்பில் போட்டு வச்சுப்பேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எப்போ தேவையோ அப்போ வாங்கிப்போங்க. அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோ வந்து குழக்கட்டை செஞ்ச வீடியோ வருங்க, பார்த்து லைக் போடுங்க. பாய்ங்க.